அனைவருக்கும் வணக்கம். தேரர்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேருக தேரும் பொருள் நன்கு ஆராய்ச்சி தெளிந்த பின்னாடிதான் ஒருத்தவங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஆராய்ச்சி பார்க்காம ஒருத்தவங்க நம்ம நம்பணும்னு சொன்னா இறுதியில நம்ம தான் கஷ்டப்படணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல தமிழ்நாட்டின் சுகாதார மாதிரி. இந்தியாவின் எளிதில் அணுகக்கூடிய மலிவான மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த சுகாதார விநியோகத்திற்காக தமிழ்நாட்டோட சுகாதார அமைப்பு ஒரு முன்மாதிரியா முன்னிலைப்படுத்தப்படுது. இது பாத்தீங்கன்னா யூனிட் 5ல கவர் ஆகும். இந்த பாட்டு அரசு மருத்துவமனைகளில் அத்தியாவசிய மருந்துகளின் கொள்முதல் சேமிப்பு மற்றும் விநியோகத்தை சீரமைக்கிறதுக்காக 1994ஆம் ஆண்டுலதான் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் TNMSC இதோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவ நிறுவனங்களுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்து பொருட்கள், தையல் நூல்கள், அடுத்ததான் அறுவை சிகிச்சை உபகரணங்களை மையப்படுத்தப்பட்ட முறையில கொள்முதல் செய்வதற்காக இந்த அமைப்பு இருக்கு. TNMSC மருந்துகளின் இருப்பை மேம்படுத்தியது, விரயத்தை குறைத்தது மற்றும் பொதுத்துறை மருந்து கொள்முதலில் தேசிய அளவிலான ஒரு முன்மாதிரியா மாறி இருக்கு. பொது சுகாதார உள்கட்டமைப்பு தனியார் துறை பங்களிப்புடன் இணைக்கிறது மூலமா மாநிலம் ஒரு வலுவான சுகாதார சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கியுள்ளது. தமிழ்நாடு ஆரம்ப சுகாதார மட்டத்துல நோய் கண்டறிதல் சேவைகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதோடு இது ஆரம்ப நிலையிலேயே நோயை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கவும் உதவுது. இந்த அமைப்பு மாவட்ட மருத்துவமனைகள் மற்றும் உள்ளூர் நுண்ணுயிரியல் ஆய்வகங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுமார் 7360 கோடி முதலீடுகள் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் சுகாதார அணுகலை மேம்படுத்தியிருக்காங்க. இவங்க சுகாதார விநியோகத்தை மேம்படுத்துவதற்காக செயற்கை நுண்ணறிவு AI டெக்னாலஜி மூலமா டிஜிட்டல் சுகாதார பதிவுகள், தொலைதூர மருத்துவம் மற்றும் தொலைதூர நோய் கண்டறிதல் ஆகியவற்றின் பயன்பாட்டை மாநிலம் விரிவுபடுத்தி வருகிறது. தமிழ்நாடு தரவு அடிப்படையிலான சுகாதார நிர்வாகத்தை டிஜிட்டல் பொது சுகாதார அமைப்புகள் மூலம் ஊக்குவிக்கிறது. மாநிலம் அதன் மருத்துவ கல்லூரிகள் மற்றும் அரசு சுகாதார நிறுவனங்களுக்காக அறியப்படுகிறது. இது இந்தியா முழுவதிலும் உள்ள நோயாளிகளையும் ஈர்க்கிறது. நோய் கண்டறிதல், செயற்கை நுண்ணறிவு, AI உதவி அமைப்புகள் மற்றும் டிஜிட்டல் சுகாதார தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் சுகாதார பணியாளர்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு வழங்குவது இதோட முக்கிய கவனமா இருக்கு. மின்னணு சாதனங்கள், துல்லிய பொறியியல் மற்றும் வாகன உதவி பாகங்கள் ஆகியவற்றில் உள்ள தனது வளத்தை பயன்படுத்துவதன் மூலம் மருத்துவ சாதனங்கள் உபகரணங்களுக்காக முக்கிய உற்பத்தி மையமாகவும் மாறும் திறனை தமிழ்நாடு கொண்டுள்ளது. தமிழ்நாட்டோட இந்த மெடிக்கல் கவுன்சில் போர்டை பத்தி தான் இது. அவங்க என்னென்ன மாதிரியான மருந்துகள் எல்லாம் நமக்கு கொள்முதல் பண்றாங்க அப்படிங்கறது தரவா இன்னைக்கு நாளுக்கு நியூஸா கொடுத்திருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.